அனைவருக்கும் வணக்கம். இப்போது மக்கள் திலகத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, நடிகர் திலகத்துக்கு ஒரு நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சியும் பார்க்க போகிறோம். அதாவது பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு. உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது ஒருத்தரை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு உதாரணமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு நடந்தது. உத்தமபுத்திரன் ஒரு படம். அந்த படத்துக்காக வேண்டி ஒரு பாட்டுக்காக ஆடுறதுக்காக இந்தி நடிகை ஹெலன் அப்படின்றவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கள கூட்டின்னு வரும்போது ஸ்டுடியோவில் வந்தால் அவங்க ஸ்டைல் தெரியாத கால் மேலே கால் போட்டுன்னு ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. அப்போது சிவாஜி கணேசன் இங்கே கிராஸ் ஆகிறார். அவர் எப்பவுமே மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி சாதாரணமாக வீட்டிலேருந்து வரும்போது வேட்டி சட்டையிலையும் திருநீர் பட்டையும் அடிச்சுக்கின்னு தான் வருவாராம். அவர் அப்படி கிராஸ் ஆகி போகும்போது நம்ம கண்டுக்கவே இல்லையா, யாரோ ஒரு ஆள் போகிறாரு அப்படின்னு நினச்சின்னா இவங்க அசால்ட்டாக இருந்துட்டாங்களாம். ஒரு மரியாதைக்கு ஒரு வணக்கம் கூட கொடுக்கல. அப்புறமா உள்ளே போயிட்டு ஒரு மேக்கப்லாம் போட்டுட்டு ஷார்ட் ரெடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது பார்த்தா தலைவர் கலக்கெலாம் வந்து நிற்கிறாரு. அவங்க பார்த்துட்டு அப்படியே அப்செட் ஆகிட்டு, சரி நடித்து முடிச்சுட்டு என்ன பண்ணாலும் வந்து, சாரி சார், நான் உங்களை யாரோன்னு நினச்சிட்டேன், நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களாம். அதே மாதிரி மக்கள் திலகம் என்ன பண்ணாராம், உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம் எடுத்தார், சொந்தமாக டைரக்ட் பண்ணார் அவர். அப்போது தாய்லாந்தில் போய் ஷூட்டிங் நடத்தும்போது தாய்லாந்து நடிகை ஒருத்தரை அது அந்த படத்துக்கு போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு நடிகைக்கிட்ட பேசுறதுக்கு போயிருக்கார். இவர் மேக்கப் இல்லாமல் சாதாரணமாக போயிருக்கார். இவரும் அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு சம்பளம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த அம்மா, சரி ஹீரோ யார் அப்படின்னு கேட்டாங்களாம். நான் தான் ஹீரோ அப்படின்னாராம். நீங்கள் பார்த்தா அப்பா மாதிரி இருக்கிறீங்க, ஹீரோன்றீங்க அப்படின்னாங்களாம். அது அப்படித்தாம்மா இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் ஃபுல் மேக்கப்பில் சின்ன பையன் மாதிரி வந்து நிற்கவும் அந்த அம்மா அசந்துட்டாங்களாம். சார், நேற்று பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இன்றைக்கி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறீங்க, சூப்பர் சார், சாரி சார், உங்களை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு தான் வந்து யாரையுமே உருவத்தை பார்த்து எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.